வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு பில்டிங்குள்ள 800 பேர் மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கிற ஊரையும் பிரிக்கிறது ஒரு 20 அடி பாலம் மட்டும்தான். அந்த ஊர்லயோ மக்கள் ஜாலியா பப்புக்கு போறாங்க, பார்ட்டி பண்றாங்க, அறுசுவை சாப்பாடையும் என்ஜாய் பண்றாங்க. இது எல்லாமே இந்த பில்டிங்ல இருந்து வெறும் 20 அடி தூரத்தில் நடக்கு. ஆனா இவங்க அந்த பாலத்தை கடந்தா மட்டும்தான் அங்க போக முடியும். ஆனா அந்த 800 பேர்ல ஒருத்தருக்கு கூட அந்த பாலத்தை கடக்க தைரியம் இல்லை. அது ஏன்? இவங்க எந்த இடத்துல மாட்டிருக்காங்க? இந்த 800 பேரும் அந்த பில்டிங்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற உண்மையிலே நடந்த ஒரு கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் த 800. படத்தோட முத சீன்லயே ஒரு பெரிய புல்வெளியில சில ஆட்கள் கூட்டமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த கதை நடக்கிறது 2ஆம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஜப்பான்காரங்க ஏற்கனவே சைனாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புல்வெளியில ஓடிட்டு இருக்கிறது சீன மக்கள் தான். சைனாவுடைய ஷாங்காய் நகரத்தை ஏற்கனவே ஜப்பான் பிடிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டனால சீன ஆர்மி அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர் ஆட்கள் எல்லாம் திரட்டி அந்த ஷாங்காய் நகரத்துக்கு போய் ஜப்பானியர்கள் கூட சண்டை போட போறாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள்லாம் சாதாரண விவசாயிங்க. இவங்களுக்கும் சண்டை, போர், துப்பாக்கி இது எல்லாத்துக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. அதனால எல்லாரும் பயந்துட்டே தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா ஷாங்காய் நகரமே எரிஞ்சு கிடக்கு. இவங்க சப்போர்ட் பண்றதுக்கு போன சீன ஆர்மி சோல்ஜர்கள் யாரையும் காணும். உடனே ஊர் பிரச்சனை என்னையா சண்டைன்னு கூட்டு வந்துட்டு கண்ணாமூத்தி விளாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு அசால்ட்டா டயலாக் விட ஆரம்பிச்சிருதுகள். அப்ப ஒருத்தன் ஒண்ணு கடிக்கலான்னு மறைவா பில்டிங்க்கு அந்த பக்கம் போய் பார்த்தா அங்க ஜப்பானிய சோல்ஜர்கள் மிச்சம் மீதி இருக்கிற பில்டிங் எல்லாம் ஃபயர் கன் விட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்த உடனே அந்த ஒருத்தன் இருக்காண்டே அப்படின்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துக்கிட்டு பாஞ்சு வர இவன் அலறி அடிச்சு ஓடி வரான். சித்தப்பு, ஜப்பான்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு இவன் கத்தவும் வந்த கூட்டம் எல்லாம் அப்படியே சில்லா தெரிச்சு ஓடிடுறாங்க. எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போய் கிடைக்கிற மறைவுல ஒளிஞ்சுக்கிட உள்ள பூந்த ஜப்பானிய வீரர்களோ சர மாதிரியா எல்லாரையும் வெட்டி கொள்றாங்க. ஆனாலும் அங்கிருந்து ஏகப்பட்டவர் தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா தப்பிச்சு போன எல்லாரும் அவங்க நாட்டு ராணுவத்திட்டே மாட்டிக்கிறாங்க. போர்ல பயந்து புறமுதுகிட்டு ஓடினால பயந்தாங்குழி கூட்டணும் இவங்களை பிடிச்சி அடிமை வேலையை பண்றதுக்கு துப்பாக்கி முனையில இவங்களை கூடவே கூட்டு போயிடுறாங்க. ராணுவ வீரர்களோட துப்பாக்கி எல்லாம் இவங்க முதுகுல ஏத்தி விட்டு லோடு வண்டி மாதிரி இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா போர்ல ஜப்பான் கை ஓங்கறனால சீன ஆர்மி எல்லாமே பின்வாங்கிடுறாங்க. ஒரு கூட்டத்தை தவிர ஷாங்காய் நகரம் வர ஜப்பானியர்கள் பூந்துட்டனால அதுக்கு அடுத்த ஊரை பாதுகாக்க ஷாங்காய் நகரத்து எல்லையில இருந்த ஒரு வேர் ஹவுஸ்ல 800 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை அங்க தற்காப்புக்கு ஆல்ட்ட போட சொல்லிடுறாங்க. அந்த வேர் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஏரியா ஃபுல்லா ஜப்பானியர்கள் அழிச்சிட்டாங்க. அந்த வேர் ஹவுஸை ஒட்டி ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துக்கு அங்கிட்டு சீன மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஊர் இருக்கு. எக்காரணத்தை கொண்டு ஜப்பானியர்கள் அங்க பூந்துடக்கூடாதுன்னு இந்த கூட்டம் அந்த வேர் ஹவுஸ்ல ஸ்டே பண்றாங்க. அந்த கூட்டத்துல போற விட்டு ஓடி போனாங்களே அவங்களையும் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அன்னைக்கு நைட்டு அங்க வந்த கமாண்டரோ, இளைய தம்பிகளா, நாளைக்கு நம்ம தேசத்தோட மொத்த கண்ணும் நம்ம மேலதான் இருக்கும். ஷாங்காயோட எல்லையில ஜப்பானியர்களை தடுத்து நிறுத்துற ஒரே கூட்டம் நம்ம தான். நாளைக்கு 6 நாள் தாக்கு பிடிச்சாலே அதிகம். நம்மளுடைய சாவை இந்த வேர் ஹவுஸ்ல தெரிஞ்சுக்கிட்டு வீரமா சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அங்க இருக்கிற ஒரு சின்ன கமாண்டர் ஒருத்தன் இந்த தப்பிச்ச உடனே தற்கொலைகள் எங்க அப்படிங்கவும் அதை கேட்டு நம்ம ஊருக்கார ஒருத்தர் கடுப்பாயிடுறாரு. இவர் ஒரு மீசக்கார மாமா, என்னவே எங்களை இங்க சாவதுக்கு கொண்டு வந்து ஸ்பீச்சா கொடுத்துட்டு இருக்கிய, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கவும் அந்த குட்டி கமாண்டர் கடுப்பாயிடுறான். சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து சொல்றத கேக்கியா இல்ல மண்டையில சுடவா அப்படிங்க. அப்ப பின்னாடி இருந்து வந்த மாணிக்கண்ண சுடன்னா சொல்றே, சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கவும் சட்டுன்னு அவன் துப்பாக்கி நீட்டுறான். மாணிக்கண்ண அவன் கையை பிடிச்சு திருவிடுறாரு. அதை பார்த்து அந்த பெரிய கமாண்டர் ஓடி வந்து, என்னடே சண்டை போட்டுட்டு இருக்கிய, தப்பிச்சு போன தற்கொலைகளா, வெளியே போய் உடஞ்சிருக்கிற செவுத்துக்கெல்லாம் சிமெண்ட் பூசுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாரு. அப்போ அந்த தப்பிச்சு போன ஊர்க்கார கூட்டத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அந்த அண்ணன்காரன் கமாண்டர் கூப்பிட்டு, சார் நாங்க போருக்கு பயந்து ஓடியெல்லாம் போல, எதிரி வர்றதை பார்த்து ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணலான்னு போனோம். ஆனா வழி மாறி போயிட்டோம் அப்படிங்க. சரிப்பா, போய் வெளியே இருக்கிற நம்ம டிஃபென்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ற வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாரு. இவங்க வந்து அங்க இருக்கிற இவங்க டிஃபென்ஸை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஜப்பான்காரங்க வராங்கன்னு அலற அடிக்கி எல்லாரும் ஓடி போய் அங்க பாதாள குழிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா ஜப்பான்காரங்க கிடையாது, இந்த ஷாங்காய் நகரத்து மக்கள் தான். அந்த போர்ல தப்பிச்சவங்க இவங்களை நோக்கி வராங்க. இவங்க ஊர் அழிஞ்சிட்டனால இந்த மக்கள் எல்லாரும் அடைக்கலம் தேடி வராங்க. இந்த வேர் ஹவுஸ்க்கு பின்னாடி இன்னொரு ஊர் பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த இடம் பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல்ல இருக்கிறனால ஜப்பான்காரங்க நேரடியாக தாக்க மாட்டாங்க. அதனால தப்பிச்ச அந்த மக்கள் எல்லாம் அகதிகளா பின்னாடி இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள அனுப்பிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு ஆளை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. யோ, நீ சீன சோல்ஜர், உன்னை உள்ள விட முடியாதுன்றாங்க. ஐயா, நான் சாதாரண விவசாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை காமிக்காது. ஆனா அந்த ஆளு மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. சீனக்காரங்களும் ஜப்பான்காரங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால ஒரு சீன சோல்ஜரை விட்டா எல்லாரும் கூட்டமா பாஞ்சிருவாங்க. அவங்களோட கலந்து ஜப்பான் சோல்ஜர்களும் உள்ள வந்துருவாங்க. அப்படி அவங்க எல்லைக்குள்ள வந்துட்டுனா எல்லாமே தலைகீழ மாறிடும். அதனால சீன சோல்ஜர்களையும் உள்ள விட மாட்டோம் அப்படின்றாங்க. அதை மீறி ஏதாவது உள்ள போக பார்த்தா பிரிட்டிஷ்காரங்க சீனக்காரங்களே சுட்டு கொன்றுவாங்க. அதனால இந்த வேர் ஹவுஸ்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வேற வழி இல்ல, பின்னாடியும் போக முடியாது முன்னாடியும் போக முடியாது, இருக்கிற இடத்துல இருந்து சண்டை போட வேண்டியதுதான். இதுதான் தலைவிதி அப்படின்ட்டு அந்த வேர் ஹவுஸ்ல அவங்க படுத்திருக்கிறப்போ திடீர்னு ஒரு பெண்ணு பாட்டு பாடுற சத்தம் கேக்கு. என்னன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இவங்க வேர் ஹவுஸ்க்கு பின்னாடி அந்த ஆத்த கடந்து இருக்கிற விக்டரி பாருங்கிற ஒரு பார்ல அழகான இளம்பெண் ஒருத்தி அம்சமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அதை இவங்க தூரத்துல நின்ன மணிக்கே ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கு டைரக்டர் ஹரி பட வியூல வந்து காமிக்காங்க. வேர் ஹவுஸ்க்கு இந்த பக்கம் எரிஞ்சு கிடக்கிற சுடுகாடு, வேர் ஹவுஸ்க்கு அந்த பக்கமும் ஜகஜகான்னு ஓடிட்டு இருக்க ஊர். அன்னைக்கு நைட்டு இந்த
அந்த வேர் ஹவுஸ்ல தப்பிச்ச ஓடின மக்கள்லாம் தூங்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாணிக்கண்ணன் கூட கண்ணாடி போட்ட மங்கூஸ் மண்டையன் ஒருத்தன் நம்ம டாஸ் போட்டு விளையாடலாமான்னு காயினை சுண்டிக்கிட்டு இருக்கான். கை தவறி காயின் அங்க இருந்த ஒரு பெட்டிக்கு கீழே போயிருது. ஆனா செவுத்துல முட்டின சத்தமே கேட்கல. என்னடா இது அப்படின்னு பெட்டியை விலக்கி பார்த்தா அந்த இடத்துக்கு பின்பக்கம் போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியா போய் பார்த்தா அங்க ஒரு வெள்ளை குதிரை ஒண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க தெரியாதனமா குதிரை கூண்டு கதவை திறந்து விட்டுற அது தறிகட்டு ஓட ஆரம்பிக்கு. பதறி போன சில பேர் அதை சுடுறதுக்கு துப்பாக்கி தூக்குறாங்க. ஆனா அந்த அண்ணன் தம்பியில உள்ள சின்ன பைய தம்பியோ சுடாதீங்க அப்படின்னு ஓடி வந்து ஒரு விசில் அடிக்கான். அந்த குதிரை நின்றுது. ஊர்காட்டான்னா ஊர்காட்டான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை புகழ்ந்து பேசுறாங்க. அடுத்த நாள் தான் அவங்க அந்த எல்லையை பாதுகாக்க போற முதல் நாள். அந்த ஆத்துக்கு அங்கிட்டு அந்த இடத்த கன்செஷன் சொல்றாங்க. அந்த கன்செஷன்ல அகதிகள்லாம் இருக்க இடம் இல்லாம ரோட்ல கொடைய பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ சீன அரசாங்கம் ஒரு வண்டியில வந்து அந்த அகதிகள் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு விநியோகம் பண்றாங்க. அப்போ திடீர்னு அங்க டம்னு குண்டு சத்தம் கேக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ஆத்துல நிப்பாட்டி வச்சிருந்த பிரிட்டிஷ் போர் கப்பல் அங்க வர்ற ஜப்பானியர்களை சுடுது. இந்த கன்செஷன் சேஃபா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பிரிட்டிஷ் ராணுவம் போர் கப்பல்களை நிப்பாட்டி பெரிய வண்டி எது வந்தாலும் அடிச்சு தூக்கி இவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் கால்நடையா உள்ள பூந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சீன ராணுவத்தை சேர்ந்த இன்னொரு வீரர்களும் அந்த வேர் ஹவுஸ்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாத ஜப்பான்காரங்களோ வேர் ஹவுஸ் எம்டியா இருக்குன்னு நினைச்சு உள்ள பூந்துடுறாங்க. உள்ள வந்த உடனே கதவை பூட்டிக்கிட்டு டிம்னு அடி. உள்ள வந்த ஒருத்தன் உயிரோட முஞ்சல. பிறகு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்த தப்பிச்சு போன அந்த 18 ஊர்காரங்களும் கூப்பிட்டு இந்த பாடி எல்லாம் உடனே கிளியர் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு வேலைகளை கொடுக்காங்க. ஆனா இப்ப அந்த வேர் ஹவுஸ் எம்டிஆர்ல சீனக்காரங்க உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜப்பான் ராணுவ வீரர்கள் வெளியே இருந்து இந்த வேர் ஹவுஸ்குள்ள விஷ புகை குண்டுகளை தூக்கி வீசுறாங்க. அது மூக்குக்குள்ள போனா இவங்க சுவாகாதான். அதனால அதுல இருந்து தப்பிக்க அந்த சீன ராணுவ வீரர்கள் ஒரு சின்ன துண்டு எடுத்து அதுல மூத்திரம் பெஞ்சு அதை மூக்குல வச்சிருக்காங்க. ஈரத்துணியை மூக்குல வச்சுக்கிட்டா புகை அதை தாண்டி வராதுன்னு இப்படி பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்க்காரங்களுக்கு அதை பண்ண ஒரு மாதிரி இருக்கு. நம்ம அண்ணங்காரனும் ஒண்ணு கடிக்க முயற்சி பண்றான். ஆனா ஒண்ணு வெளியே வர மாட்டேங்குது. அதனால கையை வச்சு மூக்க பொத்திட்டு உட்காந்துருக்க. அதை பார்த்த கமாண்டர் அவருடைய கேஸ் மாஸ்கை இவனுக்கு கொடுத்துட்டு அவர் மூத்திர மாஸ்கை போட்டுக்கிட்டு சண்டை போட போறாரு. உடனே அந்த வீரர்கள் அங்க இருக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாம் ஆன் பண்ணி விட புகையெல்லாம் பின்னாடி இருக்கிற கன்செஷன் நோக்கி போகுது. வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்கள்லாம் இல்லை புகையை விட்டாங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஊரே பெரும் கலவரக்காடா மாறுது. அகதிகள்லாம் அந்த புகையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள போலான்னு பார்க்காங்க. ஆனா அந்த வீட்டுக்காரங்க அவங்கள உள்ள விடாம கதவை பூட்டிடுறாங்க. இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்க அங்க நம்ம அண்ணங்காரனும் கேஸ் மாஸ்க் இருந்து புகை லைட்டை உள்ள வர்ற மாதிரி இருக்க அலறி போய் அவன் கீழே இருந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அப்பதான் அவன் கவனிக்கான் அந்த தண்ணி பாதை வழியா நீந்தி போனா இவங்க வேர் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற கன்செஷனுக்கு நைஸா போயிடலாம். இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கிடைச்சி அப்படின்னு அதை பார்த்து வச்சுக்கிறான். அதே நேரத்துல அங்க ஜப்பான்காரங்க சைட காமிக்காங்க. புதுசா ஒரு கமாண்டரை அன்னைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அவர் இன்னைக்கு தான் அந்த ஏரியாவுக்கு வர்றாரு. உள்ள வர்றப்பவே அவங்க நாட்டுக்காரங்க எல்லாம் எவ்வளவு தீவிரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்கிறத பாக்குறாரு. இறந்து போன சீனக்காரங்களை கம்பளை கட்டி போட்டு அவங்கள குத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வேர் ஹவுஸ்குள்ள எப்படி போடலாங்கிறதுக்காக எம்டி பில்டிங்ல ஏணிப்படி போட்டு சரசரன்னு ஏறிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து வெளியானவர் முடிஞ்ச அளவு சீக்கிரம் நம்ம அவங்கள தாக்கி அந்த வேர் ஹவுஸ் குரூப்பை காலி பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்காரு. உடனே இவங்க அந்த சீனக்காரங்களை பயங்காட்டுறதுக்காக வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற சீன சோல்ஜர்கள் எல்லாம் கைத்தல கட்டி தொங்க விட்டு ஒழுங்கா நீங்க சரண்டர் ஆயிருங்க, இல்லனா இவங்களுக்கு நடக்கிறது தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு அவங்கள கத்தியால குத்தி இவங்க கண்ணு முன்னாடியே சாவடிக்காங்க. இதை பார்த்து நம்ம வேர் ஹவுஸ் குரூப் அந்த ஜப்பான்காரங்களை துப்பாக்கியால அட்டாக் பண்றாங்க. ஆனா எவன் சொல்றதும் ஜப்பான்காரங்க மேல பட மாட்டுக்கு. அதுலயும் இந்த தப்பிச்சு அந்த ஊர்காரங்க துப்பாக்கியால சுடவே மாட்டுக்காங்க. அதை பார்த்து கடுப்பான சீன கமாண்டர் அவங்கள எல்லாம் தனியா ஒரு ரூம்ல கூப்பிட்டு இவங்க பிடிச்சு வச்சிருக்கிற 4-5 ஜப்பான் சோல்ஜர்களை முன்னாடி நிப்பாட்டி இந்த ஊர்காரங்க கையில துப்பாக்கியை கொடுத்து சுட சொல்றாங்க. ஆனா எவனுக்குமே சுட மனசு தைரியம் வரமாட்டுக்கு. முதல்ல நம்ம கண்ணாடி போட்ட மங்கூஸ் மண்டையனை கூப்பிட்டு சுட சொல்றாங்க. அவனும் எனக்கு கொல்ல தெரியாது சாருங்க, நீ அவனை கொல்லனா நான் உன்னை கொன்றுவனே கமாண்டர் படதில ரிவால்வர் வைக்காரு. பறந்து போனவன் எதிரில் இருந்த ஜப்பான்காரனை சுட்டுதான். அடுத்ததா கமாண்டர் எகத்தாளமா பேசின அந்த மீசக்கார மாமாவை பிடிக்காது. அவரோ விஷ போக கொண்டு வீசினதுல என் கண்ணெல்லாம் கரிஞ்சு போயிட்டு பக்கத்துல இருக்கிற உங்க முகரே எனக்கு ஒழுங்கா தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்ல படதிலே 2 அடியை போட்டு ஜப்பான்காரங்க நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஆளுகளை குத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க, உனக்கு நான் எகத்தாளமா கேட்க அப்படின்னு அவரை முழங்கால் போட வச்சு எதிரில் உள்ள ஜப்பான்காரனை சுட சொல்றாரு. ஆனா இவர் ஏன் பண்ணி சுட்ட கொண்டு சீலிங்க நோக்கி போகுது. அட ஒண்ணுத்துக்கு ஆவாதவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீச மாமாவை போட்டு அவன் மிதிச்சுக்கிட்டு இருக்க சட்டான்னு பின்னாடி இருந்து பார்த்த மாணிக்கண்ணன் அவர் கையில உள்ள துப்பாக்கி வச்சு டம்மு 2 ஜப்பானியனை தூக்குறாரு. அவருக்கு எத்த 2 வேலை போட்டுட்டு துப்பாக்கிய பக்கத்துல இருக்கிற நம்ம அண்ணன் கொடுக்க அவன் குண்டெல்லாம் லோட் பண்ணிட்டு ஏன் பண்றான். ஆனா சுடுறதுக்கு அவனுக்கு தைரியம் வரமாட்டுக்கு. உடனே அங்க இருந்த துணை கமாண்டர் அவனை பிடிச்சி இல்ல நீ சுடு இல்லைன்னா உள்ள சுற்றுவாங்க அப்படின்ட்டு அவன் கையோட துப்பாக்கியை கொண்டு போய் அவனை சுட வச்சிடறாங்க. இதையெல்லாம் நம்ம பயரால பொறுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு பின்னாடி இருக்கிற கன்செஷனுக்குள்ள போய் கலந்துடலான்னு இந்த அண்ணன் கண்ணன் தண்ணிக்குள்ள நைஸா குதிச்சு போறான். ஆனா அவனுக்கு பின்னாடியே 2 பேர் குதிக்கிற சத்தம் கேக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா கண்ணாடி போட்ட மங்கூஸ் மண்டைன்னு இன்னொரு ஒரு ஆளும் நாங்களும் உங்க கூட சேர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே தண்ணி வழியா போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு தூரத்துல வேற யாரோ வர்ற மாதிரி இருக்கு. உடனே இவங்க பக்கத்துல உள்ள இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுட லைட்டா எட்டி பார்த்தா ஜப்பான் வீரர்கள் அந்த ரகசிய பாதை வழியா கையில கத்தியோட இந்த வேர் ஹவுஸ்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அதை
அதை பார்த்தா இவங்க அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள முங்கிடுறாங்க. மங்கூஸ் மண்டையனும் நம்ம அண்ணங்காரனும் அங்க கூட வந்திருந்த இன்னொருத்தனையும் பிடிச்சு சேர்த்து முக்கிடுறாங்க. அவனால உள்ள மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியல. ஜப்பான்காரங்களாம் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வெளியே எந்திக்காங்க. இவங்க அமைக்கி பிடிச்சவன் உள்ளேயே அமர்ந்துட்டான். பிறகு இவங்க 2 பேர் மட்டும் நீந்தி அந்த கன்செஷனுக்கு போறதுக்காக ஆத்த கடக்குறாங்க. அப்ப திரும்பி பார்த்தா ஜப்பான் வீரர்கள் எல்லாம் இவங்களோட வேர் ஹவுஸ்ல ஏணிப்படியை போட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க சைலண்டா. இதை பார்த்த அந்த அண்ணங்காரன் வேர் ஹவுஸ்குள்ள இருக்கிற தம்பியை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல தம்பி ஜப்பான்காரங்க வந்துட்டாங்க ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். அந்த சத்தம் கேட்டு வேர் ஹவுஸ்ல இந்த சீனக்காரங்க எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. உடனே அவங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜன்னல் ஓரமா வராங்க. அதுக்குள்ளேயும் ஜப்பான்காரங்க வேர் ஹவுஸ்குள்ள எகிரி குதிச்சிடுறாங்க. 2 குரூப்பை மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்ட வேர் ஹவுஸ்குள்ளேயே ஒரு குட்டி போர் வெடிச்சிருது. அப்ப ஆளுக்கு சண்டை போட திமிழ்ட்டு போறாங்க. மாணிக்க என்ன அரிசி மூட்டை வழக்கத்தோட பெருசா இருக்கு அப்படின்னு தூக்கி பார்த்தா உள்ள மீசா மாமா உட்காந்துருக்காரு. யோ இங்க என்ன பண்ற வெளியே வரமையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவரோ என்ன எனக்கு பயமா இருக்குன்னு என்ன விட்டுருங்கன்னு கதறி கெஞ்சுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா போய் சண்டை போட போயிடுறாரு. அந்த சண்டையோட முடிவுல உள்ள வந்த ஜப்பான்காரங்க எல்லாத்தையும் இந்த சீனக்காரங்க போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா வெளியே ஆத்துல மிதந்துட்டு இருந்தானே நம்ம அண்ணங்காரனும் அந்த மங்கூஸ் மண்டேனும் அவனை பிரிட்டிஷ் வீரர்கள் பாத்துடுறாங்க. வேர் ஹவுஸ்க்கே திரும்ப ஓடுங்க இல்லைன்னா சுற்றுவேன் அப்படின்னு துப்பாக்கி காமிக்க இவங்களும் திரும்ப நீந்தி வேர் ஹவுஸ்க்கே வந்துடுறாங்க. அங்க கமாண்டர் கையில இவங்க மாட்டிக்கிறாங்க. ஏற்கனவே போர்ல இருந்து புறமுதிக்கிட்டு ஓடினாலதான் உங்களை தப்பிச்சு போன தற்கொலைகள்னு பிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப வேர் ஹவுஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சு போறீங்களா அப்படின்னு கேட்க இல்ல சார் எதிரிகள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு பதுங்கி போனோங்க. இவன்கிட்ட எல்லாம் பேசி சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் போற பாதையை உடனே அடைச்சு மூடுங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த தப்பிச்சு போன ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வெளியே இருக்கிற டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அனுப்பி விடுறாங்க. அதுலயும் இந்த ஜப்பான்காரங்க இருக்கிற திசையில உள்ள டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கு 4 பேரை அனுப்பி வைக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணங்காரன் மாணிக்க அண்ணன் மீசமாமா அந்த மங்கூஸ் மண்டையன். மாணிக்க அண்ணன் தைரியமா முன்னாடி போய் ஜப்பான்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு பார்க்க போறாரு. யாராவது ஒருத்தர் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிடுறாரு. ஆனா அவங்க 2 பேரும் தொடர் நடுங்கி மங்கூஸ் மண்டையன் உடனே ஒரு காயின் எடுத்து இதுல தலை விழுந்தா நீ போ பூ விழுந்தா நான் போறேன் அப்படின்னு சுண்டி விட தலை விழுது. மிரண்டு போன மீசமாமா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க அப்பதான் அவன் சுண்டி விட்ட காயின் எடுத்து பார்க்காரு. 2 சைடும் தலையை ஒட்டி வச்சிருக்கான். ரப்புன்னு செவுட்டிலே 4 குடுப்பை கொடுக்காரு. இவங்க போறதுக்கு பயந்து சண்டை போட்டுட்டு இருக்க பார்த்த நம்ம அண்ணங்காரனே கிளம்பி போயிடறான். அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலையை எப்படியோ வெற்றிகரமா முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. இன்னைக்கு 2வது நாள். புதுசா வந்திருக்கிற அந்த ஜப்பான் கமாண்டர் அந்த வேர் ஹவுஸை 3 மணி நேரத்துல கைப்பற்றுறேன் அப்படின்னு செய்தி விட்டுருக்காரு. அது பின்னாடி கன்செஷன்ல இருந்த மக்கள் எல்லார் மத்தியிலையும் தீயா பரவுது. அப்ப நான் பயங்கரமான சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆத்தங்கரைக்கு வந்து நிக்காங்க. இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு மக்கள் மட்டும் இல்ல அங்க இருந்த பிரிட்டிஷ் பிரெஞ்சு ஆபீசர்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஏர் பலூனை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பறந்துகிட்டே வேடிக்கை பார்க்காங்க. ஜப்பான்காரங்க அவங்க தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க. வேர் ஹவுஸ்ல இருந்து நம்ம சீனாக்காரங்களும் எதிரிகளுக்கு பதில் அடி கொடுக்க ஒரே குண்டு சத்தம் தான். அப்ப வேர் ஹவுஸ் மாடியில இருந்து பைனாக்குலர் வச்சு பாக்குறப்போ பெருசா ஏதோ ஒரு மிஷினை ஜப்பான்காரங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் வேர் ஹவுஸோட மேற்கு திசை நோக்கி அது போய்கிட்டு இருக்கு. ஏன் மேற்கு பக்கமா தான் வந்து நம்மள அட்டாக் பண்ண வராங்க. அந்த சைடுல இருக்கிற செவுத்தை உடைச்சி துப்பாக்கியை உள்ள விட்டு சுடுங்கடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செவுத்துல ஓட்டையை போட்டு பின்னாடி வந்து நிக்கிற அந்த வண்டி மேல இவங்க கிரெனேடை தூக்கி வீசுறாங்க. ஆனா அந்த வண்டிக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குது. அதே நேரத்துல ஜப்பான்காரங்க வேர் ஹவுஸோட மற்ற ஜன்னல்கள்ல ஏணிப்படி போட்டு ஏற ஆரம்பிச்சிடறாங்க. சில பேர் உள்ளேயும் குதிச்சு வந்துடுறாங்க. உள்ள வந்தவங்க எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்க இங்க வெளியே ஜப்பான்காரங்க எல்லாம் புதுசா ஒரு யுக்தியை கையாளுறாங்க. இரும்பு ஷீல்டுகளை தலைக்கு மேல வச்சு ஸ்பார்டன்ஸ் மாதிரி ஓடி வந்து இந்த வேர் ஹவுஸ் செவுத்தை ஒட்டி ஒரு பெரிய கூடு மாதிரி அமைச்சிடுறாங்க. மேல உள்ள நம்ம சீனக்காரங்க என்னதான் கிரெனேடை தூக்கி வீசினாலும் அது அவங்க மேல பட்டு எவ்வி பெய்தே தவிர கீழே உள்ளவங்களை அடிக்க முடியல. இதை பார்த்த ஒரு சீனக்காரன் இவங்க உள்ள பொந்து நம்ம எல்லாருமே சாவ வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு உடம்புல 4-5 வெடிகுண்டுகளை கட்டிக்கிட்டு மேல இருந்து கீழே நிற்கிற அந்த ஜப்பான் கூட்டத்து மேல தாவிடுறான். விழுந்த உடனே அவன் உடம்புல கட்டி இந்த வெடிகுண்டு வெடிச்சு அங்க இருந்த ஜப்பான்காரங்க எல்லாரும் பீஸ் ஆகிறான். ஆனா ஜப்பான்காரங்க ஜாம்பி மாதிரி வந்துகிட்டே இருக்க அதை பார்த்த இந்த சீன ராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தரும் உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு வரிசையா மேல இருந்து தாவ ஆரம்பிச்சிடறாங்க. 3 மணி நேரம் முடிஞ்சிருது. அந்த ஜப்பான் கமாண்டரால இந்த வேர் ஹவுஸை கண்ட்ரோல்ல எடுக்க முடியல. இன்னைக்கு நடந்த அட்டம்ப்ட்லயும் சீனக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா சீனக்காரங்க அந்த போர்ல பயங்கர அடிபட்டனால இந்த கன்செஷனை சேர்ந்த மக்கள் அவங்களுக்கு மருந்து பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் அனுப்பி விடுறாங்க. ஆனா கன்செஷன்ல இருந்து அந்த பாலத்தை தாண்டி வேர் ஹவுஸ்க்கு வர முடியல. ஏன்னா ஜப்பான் ஸ்னைப்பர்கள் அதை யாரை கிராஸ் பண்ணாலும் சுட்டுறாங்க. அதனால ஜெர்மனியோட கொடியை அவங்க மேல போத்திக்கிட்டு அந்த பாலத்தை கிராஸ் பண்றாங்க. ஜெர்மனிய கொடியை வச்சிருக்கிற ஒருத்தனை சுட்டனா ஜெர்மனியே ஜப்பான் மேல படை எடுத்துரும். அதனால அவங்க ஆளை சுட மாட்டுக்காங்க. ஆனா கையில கொண்டு போயிட்டு இருக்க பொருளை சுட்டுறாங்க. குண்டுபட்டு பாலத்துல உளுந்த பொருளை எடுக்கிறதுக்காக கொடியை விட்டு எவன் வெளியே வந்தாலும் அடுத்த நொடிய ஹெட்ஷாட். இப்படி ஜப்பான் ஸ்னைப்பர்கள் டைட்டா கட்டம் கட்டுறாங்க. ஒரு கைத்த பாலத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்தா போதும். அதுல இந்த பக்கம் பொருளை கட்டி விட்டா வேற ஒரு சீன சோல்ஜர்கள் அந்த பக்கம் கைத்த பிடிச்சு இழுத்துக்கலாம். ஆனா அந்த கையில் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜப்பான் ஸ்னைப்பர்கள் ரொம்ப நுணுக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரமான சில சீனக்காரங்க நான் போய் விழுந்து கிடக்கிற அந்த கைத்தை கொண்டு போய் சேர்க்கன்னு சொல்லிட்டு வளைவு நிலையமா ஓடி வந்து பார்க்காங்க. ஆனா எப்படி ஓடினாலும் ஸ்னைப்பர் துணுக்கா தூக்கிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த கன்செஷனை சேர்ந்த சீனக்காரன் ஒருத்தன் கத்தியை எடுத்து கொண்டு போய் அவன் தலைவன் முன்னாடி குத்தி நான் ஒரு ஃபாஸ்டான ரன்னர், என் நாட்டுக்காக நான் உயிரோட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை மடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கான். ஸ்னைப்பர்கள் அவனை குறிப்பாத்து சொல்றாங்க. ஆனா அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க
முடியல. அங்கிட்டு இங்கிட்டு போய் ஒளிஞ்சு உட்காந்து அந்த கைத்து பண்டில் எடுத்துக்கிட்டு இவன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இவன் காலில் 2 குண்டை இறக்கிடுறாங்க. அந்த பண்டிலோட சேர்த்து சீனக்காரங்கிட்ட வீசலான்னு அவன் எந்திக்கான். கரெக்டா அவன் வீசல போய் இவனுக்கு ஹெட்ஷாட் விழுது. ஆனா அவன் வீசின பண்டில் சீனக்காரங்க கை கிட்ட போய் சேர்ந்துருது. இங்க ஜெர்மன் கொடியை போத்திட்டு வேர் ஹவுஸ்குள்ள சில பேர் வந்தாங்களே, அதுல சீன ஜேர்னலிஸ்டும் வந்திருக்காங்க. அவங்க அங்க உள்ள வீரர்கள்ட்டையும் கமாண்டர்கள்ட்டையும் பேட்டி எடுக்காங்க. இந்த பேட்டியை உலகம் பூரா பரப்புனா நீங்க படுற பாட பார்த்து உலகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்காங்க. அடுத்த நாள் 3வது நாள் கன்செஷன்ல இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு பெரிய தேச பற்றே வந்துட்டு அங்க உள்ள மக்கள்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்து போர்ல நடக்கிற நம்ம சீன சோல்ஜர்களுக்கு உதவுறதுக்காக உங்களால முடிஞ்ச தானத்தை கொடுங்கன்ட்டு ஒரு பெரிய துணி எடுத்துட்டு ரோடா போறாங்க. வீட்டில் உள்ள மக்கள் தெருவில் உள்ள மக்கள் எல்லாமே கையில் உள்ள காசு நகையெல்லாம் அந்த துணியில தூக்கி வீசுறாங்க. அப்போ அங்க மாடி வீட்டுல இருந்த பணக்காரன் ஒருத்தன் பீரோல பூட்டி வச்சிருந்தா அவன் பொண்டாட்டி தாலியவே தூக்கி வீசிடுறான். அன்னைக்கு நைட்டு கமாண்டர் ஒரு கெட்ட செய்தியோட வராரு. நாளைக்கு உலகத்தில் உள்ள நாடுகள்லாம் சேர்ந்து நம்ம நாட்டில் நடக்கிற போரை பத்தி தீவிரமா பேசிக்க போறாங்க. அதனால நம்ம அரசாங்கம் என்ன சொல்லிருக்குன்னா, சீன தேசம் இன்னும் போர்ல வீழ்த்தப்படல அப்படிங்கறத உலகத்துக்கு காமிக்க சொல்லிருக்கு. என்ன ஆனாலும் சரி இவங்களோட சீன கொடிய இந்த வேர் ஹவுஸ் மேல ஏத்துறது. ஆனா அப்படி ஏத்துனா ஜப்பான்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா பலத்தை கொண்டு நம்மளை தாக்குவாங்க. ஆனா இருந்தாலும் உலகத்தோட சப்போர்ட்டை பெறதுக்கு இந்த ஒரு ஸ்டண்டை இவங்க பண்ணிதான் ஆகணும். 800 பேரை வந்த இந்த இடத்துல இப்ப 345 வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப கமாண்டர் மொட்டை மாடியில எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அந்த சீன கொடியை ஏத்துறாங்க. ஜப்பான்காரங்க ஏரோப்ளேன்ல வந்து அட்டாக் பண்ண வராங்க. ஆனா அந்த சீன வீரர்களோ அதை கீழே விழாம இருக்க அதை ஓடி போய் பிடிக்காங்க. அப்ப இன்னொரு குரூப் மாடியில இருந்து மிஷின் கன் வச்சு அந்த பிளைட் அடிக்க அதுல பிளைட் அடி வாங்கிருது. ஆனா பின்னாடியே இன்னொரு ஏரோப்ளேன் வந்து கொடி ஏத்தன 5 நிமிஷத்துல கீழே வந்துட்டா நமக்கு அவமானமா போயிருமேனு சீன வீரர்கள் ஓடி போய் அவங்கள வச்சே கொடியை சுத்தி ஒரு அரண் மாதிரி அமைச்சு தூக்கி பிடிக்க பிளைட் அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளுது. சீன கொடியும் கீழே விழுந்துருது. இதை பார்த்த நம்ம மாணிக்க அண்ணன் திடீர்னு உள்ள சாமி பூந்த மாதிரி திண்டுன்னு ஓடி போய் ஒத்த ஆளா கொடியை தூக்கி நிப்பாட்டுறாரு. அதை பார்த்த நம்ம அண்ணன்காரன் ஓடி வந்து அவன் கையில உள்ள துப்பாக்கியால அங்க சுத்திட்டு இருந்த பிளைட்டை சுட பார்க்க இவங்களை பார்த்த மற்ற சீன சோல்ஜர்கள் எல்லாரும் மாடிக்கு வந்து அந்த பிளைட்டை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து அரண்டு போன ஜப்பான் பிளைட்டு அங்கிருந்து பின்வாங்கி ஓடிடுது. அதை பார்த்து அண்ணன்காரன் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறான். அப்போ கீழே ஏதோ லீக் ஆகிற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த பிளைட்டை சுட்ட ஒரு பெரிய புல்லட்டு இவர் அல்லையில இறங்கிட்டு. இதை பார்த்த தம்பிக்காரனும் அண்ணன்னு கதறான். ஆனா அவனை காப்பாற்ற முடியல. அண்ணன்காரன் இறந்து போயிடுறான். அடுத்த நாள் 4வது நாள் பார்த்தா அந்த ஜப்பான் கமாண்டர் இந்த சீன வேர் ஹவுஸ் முன்னாடி வந்து நின்னுகிட்டு சைனாவோட கமாண்டரை வெளியே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாரு. இது ஏதாவது ட்ரிக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்த கமாண்டர் அந்த கமாண்டரோட வார்த்தை மதிச்சு வெளியே போகிறாரு. அப்போ நம்ம தம்பிக்காரன் வந்து, சார் எதிரி கமாண்டர் குதிரையில வந்து நிக்காரு, நீங்க என்ன நடந்து போறீங்க இருங்க அப்படின்ட்டு இவனோட வெள்ள குதிரையை கூப்பிட அது மேல ஏறி உட்கார்ந்து அவர் போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஜப்பான் கமாண்டர் வந்து நிக்கான். அவன் என்ன சொல்றான்னா, 3 நாளா நாங்க சண்டை போடுறோம், இருந்தாலும் உங்க வேர் ஹவுஸை தகர்க்க முடியல. இது எனக்கும் என்னோட சைட்ல கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல எனக்கு பதிலாக வேற ஒரு கமாண்டரை போட போறாங்க. அதனால நாளைக்கு நம்ம 2 பேருக்கு மத்தியில் ஒரு ஃபைனல் பேட்டில், பயந்தாங்கோழி மாதிரி நைட் ஒரு நைட்டா பின்வாசல் வழியா ஓடாம எனக்கு எதிராக நின்று சண்டை போட்டு காமி அப்படின்னு சவால் விடுறாரு. அதை கேட்டு பதில் எதுவும் சொல்லாம சீனா கமாண்டர் திரும்ப வேர் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. அன்னைக்கு பிரிட்டிஷ் கொடியை வச்சுட்டு அந்த பாலத்தை கடந்து சில பேர் வேர் ஹவுஸ்குள்ள வராங்க. அவங்க ஒரு செய்தி கொண்டு வந்திருக்காங்க. என்னடானா, பிரசல் கான்ஃபரன்ஸ்ல மத்த எல்லா தேசமும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சதுல சீனா எப்படி ஜப்பான் அடி வாங்க போது, இந்த வேர் ஹவுஸ்ல இருக்கிறவங்க அநியாயமா சாவ வேண்டாம், அவங்கள பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்க. அதனால சீன அரசாங்கமுமே அந்த வேர் ஹவுஸ் வீரர்கள் கன்செஷனுக்குள்ள வந்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த வேர் ஹவுஸ் உள்ள சீன கமாண்டரோ அதை ஏத்துக்கிட மாட்டேங்குது. ஜப்பான் கமாண்டர் தான் நல்லா ஏத்தி விட்டு போயிட்டானே, இப்ப நாங்க பின்வாங்கினா சீன மக்களோட நம்பிக்கை என்ன வருது, ஆச்சா பூச்சான் டயலாக் விடுறாரு. ஆனா பிரிட்டிஷ் கொடியை போட்டு வந்தவரோ, ஏ தம்பி லுச்சத்தனமா யோசிக்காத, போர் ஏற்கனவே சீனா தோத்துக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் ஹீரோவா பாக்குற நீங்களும் அனாமத்தா போய் செத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாமே போயிடும். நீங்க திரும்ப உயிரோட வந்து மக்களுக்குள்ள உள்ள நம்பிக்கை வாழ வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இருந்தாலும் அந்த கமாண்டர் ஒரு குரூப் ஆஃப் வீரர்களை மட்டும் அந்த வேர் ஹவுஸ்ல இருக்க சொல்லிட்டு மத்த எல்லாரையும் நைட்டு கன்செஷனுக்குள்ள பின்வாங்க சொல்லிடுறாரு. வேர் ஹவுஸ்ல இருந்து சண்டை போட தயாரா இருக்கிற குரூப்பை நம்ம மாணிக்க அண்ணன் தான் லீடு பண்றாரு. அன்னைக்கு நைட்டு பிரிட்டிஷ்காரங்க அந்த பாலத்துல உள்ள அவங்களோட சர்ச் லைட்டை ஆஃப் பண்ணவும் இருட்டுல சீன வீரர்கள்லாம் பாலத்தை கடந்து போயிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. எல்லாரும் வேர் ஹவுஸ்க்கு வெளியே வந்து ரெடியா உட்கார்ந்துருக்க. நைட்டு 12 மணி ஆகும். பிரிட்டிஷ்காரங்க அந்த பாலத்துல உள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க. உடனே வீரர்கள் அங்கிருந்து ஓடுறதுக்காக எந்திக்காங்க. பார்த்தா பாலத்தோட இந்த பக்கத்துல இருந்து 2 பெரிய லைட்டு பாலத்துல ஸ்பாட் லைட் அடிக்கி. யாருன்னு பார்த்தா ஜப்பான்காரங்க லைட்டு. உடனே இந்த சீன வீரர்கள் அந்த லைட்டை சுட்டு வீழ்த்திடுறாங்க. அதை பார்த்த ஜப்பான்காரங்க சட்டுன்னு பிளார் கன்னை மேல சுட அந்த இடமே பகல் மாதிரி வெளிச்சமாயிருது. ஒளிஞ்சிருந்த சீன வீரர்கள்லாம் பளிச்சுன்னு தெரியுறாங்க. இந்த பக்கம் வேர் ஹவுஸ்ல ஒரு குரூப் இருந்தாங்களே, அவங்க வேர் ஹவுஸ் விட்டு வெளியே வந்து ஜப்பான்காரங்க இருக்கிற இடத்தை நோக்கி போறாங்க. இந்த பக்கம் இவங்க அட்டாக் பண்ணி அவங்கள திசை திருப்புற அதே நேரம் சீன வீரர்கள்லாம் பாலத்தை கடந்து போயிடலான்னு பிளான். அவங்க போய் ஜப்பான் இடத்துக்குள்ள பூந்து சுட ஆரம்பிக்கவும் துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்க இந்த பக்கம் பாலத்தை வழியா சீன வீரர்கள் ஓட ஆரம்பிக்காங்க. ஆனா பாலத்துல காலடி எடுத்து வைக்கவும் தூரத்துல இந்த ஜப்பான் ஸ்னைப்பர்கள்லாம் குறி பார்த்து ஹெட்ஷாட் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க.
வேற வழி இல்ல, இதுதான் அவங்க தப்பிச்சு போறதுக்கான ஒரே வாய்ப்பு. அதனால சீன வீரர்கள் ஒவ்வொரு குரூப்பா பாலத்தை கடந்து ஓட ஆரம்பிக்காங்க. அந்த பாலத்தை கடக்கிறதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 80% சீன வீரர்கள் குண்டடிப்பட்டு சாவுறாங்க. இதெல்லாம் கன்செஷன் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த மக்கள் பொங்கி எழுந்து ஒவ்வொருத்தன் வீட்டுல வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து ஜப்பான்காரங்கள் நோக்கி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வீரர்களும் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பாலத்தை கடந்து ஓடி வர அதோட படம் முடியுது. அப்படியே கடைசி சீன்ல இன்னைக்கும் அந்த வேர் ஹவுஸ் ஷாங்காய் நகரத்தை எல்லையில அப்படியே நிக்கிறத காமிக்கிறாங்க. ஆனா அதை சுத்தி இருக்கிற ஊர் நாடு எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. இப்படி அவங்க நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படத்தை தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.